வெள்ளாங்கோயில் 1ஆம் கிளாஸு. அப்போ எங்கள் அம்மா அடிக்கடி வந்து மத்தியான நேரத்தில் சாப்பாட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ஒரு காலனா அந்த ஓட்ட காசு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு 2 கடை இருந்தது. ஒரு கடை வந்து கோபாலன் கடை, இன்னொரு கடை கோனார் கடைன்ட்டு. அந்த கோனார் கடையில் போய் அந்த காலனா கொடுத்தேன்னா அந்த ஜீரா மிட்டாய் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு மெத்த பள்ளிக்கூடத்துக்கு போவேன். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா இல்லை, மத்தியானம் வந்தேன், பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு போட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் கையில் காசு இல்லை. எப்படி இப்போ போய் அந்த மிட்டாய் வாங்கினேன், ஜீரா மிட்டாய். அப்புறம் எங்கள் அம்மா பெட்டியிலேருந்து தானே காசு எடுத்து கொடுக்கணும், ஏதோ வச்சுருந்து ஒரு பெட்டி இறக்கிட்டு கீழே இருக்கிற பெட்டியில் அப்படியே திறந்தேன். காசு கிடச்சிது, எடுத்துக்கிட்டேன். நேராக போய் கோனார் கடையில் கொண்டு போய் கொடுத்து, கோனார் பார்த்தாரு, என்ன ஆரஞ்சு மிட்டாய், இது ஜீரோ மிட்டாய் வேணும் அப்படின்னு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஜீரோ மிட்டாய் கொடுத்தாரு. வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரும்போது அங்கெல்லாம் வீடுகளில் வந்து பெரிய புலம் மாதிரி இருக்குமே, அது எல்லாம் காய போடுறதுக்கு அதுக்கு இப்படி வீடுக்கு இப்படி இருக்குன்னா நடுவில் பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல வீட்டுக்குள்ளே அங்கே நுழையிறேன். எங்கள் அம்மா சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. பக்கத்தில் அந்த வீட்டில் குடியிருக்கவங்க இவங்கெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க. அப்புறம் அந்த கோனார் நின்றுருந்தார். அப்புறம் நான் போனோடனே எங்கள் அம்மா வந்து சிரித்தாங்க, இங்கே வாடா அப்படின்னாங்க. என்னடா மத்தியானம் போய் ஜீரோ மிட்டாய் வாங்கி சாப்பிட்டியான்னு. அம்மா நீ இல்லை, அதனால் காசு நானே எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அப்புறம் இதாடா காசு அப்படின்னு சொல்லி எடுத்து நீட்டினாங்க. அது மோதிரம் ரவுண்டாக இருந்தது. நான் கால்னான்னு நினச்சிக்கிட்டு ஓட்ட காசுன்னு நினச்சிக்கிட்டு மோதிரத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்புறம் சிரித்தாங்க, இது காசு இல்லைடா, இது மோதிரம். இல்லை ரவுண்டாக இருந்தது, அதனால் அதே மாதிரி இருக்குது, கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ சிரிச்சுட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சின்ன பையன் விவரம் தெரியாமல் கொண்டு போய் கொடுத்த. ஆனால் கோனார் வந்து எவ்வளோ நல்ல மனுஷனாக பெரிய மனுஷனாக இருந்தால், சின்ன பையன் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து கொடுத்தா கூட அதை வந்து வாங்கிட்டு உனக்கு மிட்டாய் கொடுத்துட்டு நேராக எங்கிட்ட வந்தோன்னு, என்னம்மா மத்தியானம் எங்கே வெளியே எங்கே போயிட்டீங்களான்னாரு. ஏன் கோனார என்னென்ன இல்லை, பாக்கியம் தெரியாமல் வந்து இப்படி ஒரு மோதிரத்தை கொண்டு கொடுத்து ஓட்ட காசுன்னு நினச்சிட்டு எது கேட்டதுன்னு சொல்லிச்சு அப்படின்ட்டு. இப்படி எத்தனை பேர்ரா கோனார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்னு அந்த கோனாரையே பார்த்தேன். அப்போ எனக்கு அந்த கோனாரனுடைய பெருமை எனக்கு அப்போ தெரியல. அப்புறம் நாளாகத்தான் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும்போது இந்த விஷயம் மட்டும் எனக்கு பாதிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த கோனாரை பற்றி அவ்வளோ இதாக எங்கள் அம்மா சொன்னாங்களேன்ட்டு அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோனாரனுடைய அந்த நேர்மையும் அந்த அடுத்தவங்க காசுக்கு அக்கறைப்படாத அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அது அவருக்கு மட்டும் பெருமை இல்லை, அவருடைய குடும்பத்துக்கும் பெருமை, அந்த வெள்ளாங்கோயில் ஊருக்கும் பெருமை, அந்த வெள்ளாங்கோயில் இருக்கிற ஈரோடு டிஸ்ட்ரிக்டும் பெருமை, அங்கே பிறந்த எனக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை. அவர்